சென்செக்ஸ் 167.06 புள்ளிகள் அல்லது 0.23% உயர்ந்து 71,595.49 புள்ளிகளிலும், நிஃப்டி 64.50 புள்ளிகள் அல்லது 0.30% உயர்ந்து 21,782.50 புள்ளிகளிலும் முடிவடைந்தது. சுமார் 851 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1,706 பங்குகள் சரிந்தன, 96 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் ஆர் கிராசிம், SBI, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் பார்மா, ICICI பேங்க். டாப் 5 லூசர்ஸ் ஆர் M&M, பாரதி ஏர்டெல், NTPC, ONGC, டாடா ஸ்டீல். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். டொரண்ட் பவர் நிறுவனம் 2.6% சரிந்தது. மூன்றாம் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு 47% குறைந்து 359.8 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. எஸ் பேங்க் 4.83% அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி சமீபத்தில் HDFC வங்கியை எஸ் பேங்க் நிறுவனத்தில் 9.5% பங்குகளை வாங்க அனுமதித்ததை அடுத்து இந்த பங்கு ஒரு உயர்வைக் கண்டது. ஸ்பைஸ்ஜெட் பங்கு 2.5% சரிந்தது மற்றும் இண்டிகோ 1%த்திற்கும் மேலாக சரிந்தது. பாராளுமன்ற குழு விமான கட்டணத்தை குறிப்பிட்ட வரம்பிற்கு முன்மொழிந்தது. விமான டிக்கெட் விலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு தனி நிறுவனத்திற்கான முன்மொழிவையும் குழு முன்வைத்தது. பாரதி ஏர்டெல் மொபைல் போன் சேவைகளுக்கான ஸ்பெக்ட்ரம் ஏலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து பாரதி ஏர்டெல் பங்கு 1.94% சரிந்தது. 96,317.65 கோடி அடிப்படை விலையாக நிர்ணயித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பயோகான் டிசம்பர் காலாண்டில் நிறுவனம் லாபத்தை அறிவித்த பிறகும் பயோகான் 3% சரிந்தது. கடந்த 3 மாதங்களில் பங்கு 25% அதிகரித்துள்ளதால் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்துள்ளனர். பதஞ்சலி ஃபுட்ஸ் டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் 19.6% குறைந்து 216.5 கோடி ரூபாயாக இருந்ததை அடுத்து பதஞ்சலி ஃபுட்ஸ் பங்கு 3.94% சரிந்தது. RVNL பங்குகள் 8.06% சரிந்தன. நிறுவனத்தின் லாபம் டிசம்பர் காலாண்டில் 6.2% குறைந்து 359 கோடி ரூபாயாக இருந்தது. ஏஸ் இன்வெஸ்டர் ஆஷிஷ் கச்சோலிய சமீபத்தில் பட்டியலிடப்பட்ட மல்டிபேக்கரில் பங்குகளை வாங்குகிறார். மெகாதாம் இண்டக்ஷன் பங்குகள் இந்த வார தொடக்கத்தில் 108% பிரீமியத்துடன் பட்டியலிடப்பட்டன. IPO லிஸ்டட் பிறகு பங்கு மேலும் உயர்ந்து தற்போது 252 ரூபாயாக வர்த்தகம் செய்யப்படுகிறது. இது வெளியீட்டு விலையை விட 133% அதிகரித்துள்ளது. ஏஸ் இன்வெஸ்டர்ஸ் தங்கள் பங்குகளில் சிலவற்றை விற்றுள்ள பட்டியல் பின்வருமாறு. Q2 உடன் ஒப்பிடும்போது அவர்கள் Q3 சில பங்குகளை விற்றுள்ளனர் என்பதைக் காட்டும் பட்டியல் கீழே உள்ளது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ரேர் என்டர்பிரைசஸ் நஜாரா டெக் Q3 ஹோல்டிங் 9%. சுனில் சின்ஹானியா ராஜ்ஸ்ரீ பாலிபேக் Q3 ஹோல்டிங் பிலோ 1%. ஆஷிஷ் கச்சோலி ASJS என்டர்பிரைசஸ் Q3 ஹோல்டிங் பிலோ 1%. விஜய் கேடியா மஹிந்திரா ஹாலிடேஸ் Q3 ஹோல்டிங் பிலோ 1%. மோனிஷ் பப்ராய் வேன் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ஹோல்டிங் 7%. டோலி கன்னா மோன்டே கார்லோ ஃபேஷன்ஸ் Q3 ஹோல்டிங் பிலோ 1%. ஓரிஞ்சு வேலியட் ஷாலிமார் பெயின்ஸ் Q3 ஹோல்டிங் பிலோ 1%. பேடிஎம் RBI கட்டுப்பாடுகளைத் தொடர்ந்து அதன் வங்கி பிரிவின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தபோதிலும் டிஜிட்டல் கட்டண நிறுவனம் பெங்களூருவை தளமாக கொண்ட பிட்சிலா வாங்க தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் கழித்து பேடிஎம் பங்கு 6.16% சரிந்தது. LIC பங்குகள் 4% உயர்வுக்கு பிறகு 1.92% சரிந்தன. காப்பீட்டு நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 49% உயர்ந்து 9,441 கோடி ரூபாயாகவும், நிகர பிரீமியம் வருமானம் 4.67% அதிகரித்து 1.17 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. குவெஸ் கார்ப் 2018ஆம் ஆண்டில் $889.9 மில்லியன் லாபம் மற்றும் குத்தக மதிப்பை உருவாக்க ஃபேர்ஃபாக்ஸ் ஃபைனான்ஷியல் ஹோல்டிங்ஸ் ப்ரொமோட்டர் குவெஸ் நிறுவனத்தை ஒரு கணக்கியல் நெம்புகோலாக பயன்படுத்தியதாக முதலீட்டு நிறுவனமான மட்டி வாட்டர்ஸ் கூறியதை அடுத்து குவெஸ் கார்ப் பங்குகள் 1.3% சரிந்தன.